அடுத்து உரையாற்ற வருபவர் உன்னதமான பெயரை தன் உண்மை பெயராய் வைத்திருக்கும் ஓர் உயர்ந்த மனிதர். நிரம்ப படித்தவர், நிறைகுடமானவர். இந்தியாவே இன்று சென்னை ஐஐடியை திரும்பி பார்க்கிறது. ஆம், இவர் இயக்குனராய் பொறுப்பேற்ற பின்புதான் அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. கடைக்கோடியில் இருக்கும் இளைஞர்களை கூட கவர்ந்தெழுக்கும் டாக்டர் காமகோடி அவர்களே வருக. கனிவான உரையை தரு. சார் பேசினப்புறம் எப்படி பேசுறதுனே தோணல எனக்கு. ஸ்ரீ காஞ்சி பீட மத்திய உத்யத் தேஜஸ் புஞ்சமயி பரா தேவி சர்வ ஜெகன்மாதா தத்யான்ன சர்வமங்கலம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்யாக்கிய பீட்டாதிஷ்டிதம் அத்புதம் பாவே அகம் மகாமோக துவாந்த சங்காதகம் மகா ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதி வாச்சகரூபிணம் மாம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாமத்திர பிரபுர்யதா பிரணவமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கர ரூபிணம் ஜோதிர்மயம் குரும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அப்பா ஜூன் 9 2024 காலமானார். இன்றைக்கி எக்ஸாக்டாக 365 நாள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த அவார்டு கொடுக்கறது எமோஷ்னலி பேக் டே ஃபார் மீ. அதுக்காக ஜிஆர் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இன்றைக்கி ஜிஆர்எஸ் சார் கையாளி வாங்கினது எங்கள் அப்பாவோட ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையணும். இன்றைக்கி பெரியவா சொன்னதா அப்பா எனக்கு சொன்ன சில உபதேசங்களை இன்றைக்கி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக யூத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவும் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதே ஒன்று எனக்கும் வரும், அப்பாவும் சொல்லுவார் எனக்குன்னு என்ன வரும். டாம்பர் ஆனதாண்டவரம்னு ஒரு ஊர், வாத்தியம கிராமம். அந்த கேம்பில் சாயங்காலம் தீப நமஸ்காரம் நடந்ததே ஒரு குழந்தைய பார்த்து பெரியவா ராம ராமா சொல்லு அப்படின்னாராம். இந்த குழந்தை பேசாமல் இருந்துதான். சொல்லு அப்படின்னு இன்னொரு தடவை சொன்னாராம். திருப்பியும் பேசாமல் இருந்ததா. இப்போ பக்கத்தில் இருக்கிறவா இது பிறவி ஊமை, பேச முடியாதுன்னாலாம். இல்லை சொல்லு அப்படின்னு கொஞ்சம் இறஞ்சி சொன்னாலாம். குழந்தை ராமராமான்னு ஆரம்பிச்சுடுத்தான். அப்போ கொல்லூர் சுப்பிரமணிய தீக்ஷிதுலு அப்படின்னு ஒருத்தர் குரு கிருபாலகரின்னு 300 ஸ்லோகம் பெரியவா மேலே பண்ணியிருந்தார். அவர் அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஆஷு கவி. அவர் அடுத்த 2வது நிமிஷம் அவர் லெக்சர் ஆரம்பிக்கிறாராம், சாயங்கால லெக்சர். அதில் ஒரு ஸ்லோகம், எதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே எதப் புனः தஸ்மை கஸ்மைச்சித் ஆனந்த சந்திரிகா மௌலே நமஹ. எதோ வாச்ச பிரவர்த்தந்தே, யாரை வர்ணிப்பதற்கு வார்த்தை கிடைக்காதோ, பிரவர்த்தந்தே எதப் புனः, யாருடைய அனுகிரகத்தினால் வார்த்தை பிரவாகமாக வருமோ, தஸ்மை கஸ்மைச்சித் ஆனந்த, அந்த சத்திய ஞான ஆனந்த ஸ்வரூபமான சந்திரிகா மௌலே நம, நம்ம சந்திரசேகர சரஸ்வதியை நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம்னு கொல்லூர் சுப்பிரமணிய தீட்சிதலு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பித்தாராம். இந்த ஸ்லோகம் எல்லாருமே காலம்பரை பரீட்சைக்கு போனாலும் சரி, காலம்பரை எழுந்துட்டு ஒரு மீட்டிங் பேசினாலும் சரி, எல்லாமே ஒரு நல்லபடியாக அந்த வார்த்தைக்கு நான் எஜமானன் இல்லை. அதான் இந்த ஆச்சாரிய சன்னத்வந்த ஸ்மிருதிகி வாச்சகரூபிணம் மா கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்திர பிரபுர்யதா. நான் அதுக்கு வார்த்தைக்கு நான் எஜமானன் இல்லை. பெரியவா நம்ம நாக்கில் பேசணும், பெரியவா நம்ம செய்கிற காரியங்கள்லாம் சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக பல முறை அப்பா அதை சொல்லியிருக்கார். அதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். குறிப்பாக நிறையா உபதேசம் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதாவது படித்து முடித்து, அதாவது பிஹெச்டி முடித்து 2 போஸ்டாக் முடித்து வேலைக்கு போனோன்னே ஒரு 6 டிஜிட் சேலரி வர அளவுக்கு ஒரு வேலைக்கு வந்தோன்னே முதல் உபதேசம் அப்பா பண்ணது ஒரு ஸ்லோகம் இருக்குது. பெரியவா அடிக்கடி சொல்லுவா, பிராமான்ய புத்திஹி ஸ்தோத்ரேஷும் தேவதா புத்திராத்மதி கீட்ட புத்திஹி மனுஷேஷு நூத்தனாயாக ஸ்ரேஃபலம். பிராமான்ய புத்திஹி ஸ்தோத்ரேஷும், நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறவால தான் நம்புவா. அதே மாதிரி தேவதா புத்திராத்மதி, நான் ஒரு தேவதேன்னு ஒரு நினைப்பு வரும். கீட்ட புத்தி மனுஷேஷம், மிச்சம் எல்லாரும் ஒரு புழுவா பாப்பா. இது யாருன்னா நூத்தனாயாக ஸ்ரீஎஃப் பலம். அதாவது புதுசாக பணம் வந்தவாளுக்கு இந்த புத்திலாம் இருக்கும், இந்த புத்திலாம் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு முதல் உபதேசம் சொன்னார். அப்போ பெரியவா இங்கிலீஷில் காயின் பண்ண ஒரு வார்த்தை, லக்ஸரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த். அதனால் சிம்பிளாக வாழ்க்கையில்
அர்த்தம் அனர்த்தம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ரொம்ப பணம் வந்தாலும் அனர்த்தம். ஜாகிரதையாரு. இது மாதிரி பணங்கிறது தேவை, அது ஒரு அளவுக்கு வச்சுக்கோ. பணத்துக்காக வேலை செய்யாத, வேலையை செஞ்சுட்டே இரு, தானாக இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பல முறை திருப்பி திருப்பி எனக்கு சொல்லியிருக்கார், பல நாள் சொல்லியிருக்கார். இப்போ தான் புரியுது ஏன் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி வாழ்க்கையில் வரணும்னு. குறிப்பாக இங்கே நேற்றுக்கு ஐஐடியில் புதுசாக ஜாயின் பண்ணுற கவுன்சிலிங் போனேன். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் எப்போதுமே நீங்கள் அந்த ஒரு லெக்சர் கொடுத்தோம், எல்லாருமா சேர்ந்து லெக்சர் கொடுத்தோம். அதில் ஒரு பேரண்ட் சொன்னால், நாங்கள் வரத்தே பே பேக்கேஜ் என்ன வரும், என்ன வேலை கிடைக்கும்னு நினச்சின்னு வந்தோம். இப்போ ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி தேசத்தை எப்படி முன்னேற்றலாங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வெளில போகிறோன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 2 சொல்லிகிட்டே இருப்பார். வாழ்க்கையில் கர்வமே வரக்கூடாது. இன்றைக்கி நீதியரசரை பார்க்குறோம், அவர் எப்படி இருக்கார், எவ்வளோ சிம்பிள். இதுதான் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மாக்குரு தனஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலர் சர்வம். எம்எஸ் அம்மா அவ்வளோ அழகாக பாடியிருக்கா. எனக்கு நல்ல யௌவனம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நல்ல ஒரு மனுஷால் இருக்கா அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இருக்காத. ஹரதி நிமேஷாத் காலர் சர்வம். ஒரே க்ஷணம் பகவான் எல்லாத்தையும் 1 பறிச்சுடுவார். கேர்ஃபுல்லாக இரு. அதில் தான் ஒரு பெரியவாளோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உபதேசம். பெரியவா பல்லாக்கில் போயின்னு இருக்கிறதே அப்பா கூட நடந்து போயிருந்தார் கீழே. அப்போ அவர் என்ன சொன்னார், சூரியனை பார்த்து நம்ம போனால் நிழல் பின்னாடியே வரும், ஆனால் அந்த சூரியனை விட்டுட்டு நிழலை பிடிக்க போனால் சூரியனை நிழலும் நம்ம கையில் வராது, சூரியனை போய் நோக்கி போகிறோங்கிற அந்த ஆப்ஜெக்டிவும் நமக்கு போயிடும். அது மாதிரி தான் நீ ஒரு நல்ல கொள்கையை பார்த்து நீ போயிருந்தேன்னா பணம் புகழ் பதவி எல்லாம் பின்னாடியே வரும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று இதை நீ பிடிக்க பார்த்தேன்னா அந்த கொள்கையும் போயிடும், இதுவும் கிடைக்காது, ஜாகிரதையாருன்னு சொன்னாராம். இது அப்பா எல்லா லெக்சர்ஸ்லையும் சொல்லியிருக்கார். அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரத்தில் நிறையா 100-200 பேர் இருக்கிறதே அப்பா திருப்பி இதே சொல்லியிருக்கார், பெரியவா அப்படி சொன்னேலோ அப்படின்னு. பெரியவா நான் சொல்லலையே அப்படின்ட்டாரான். இல்லை அந்த ஊரில் நடந்து போகிறதே எல்லாம் சொல்லியிருக்கார், சொல்லவே இல்லை அப்படின்னாரான். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்புறம் அப்பா சொன்னாரான், எனக்கு புத்திக்கு இதெல்லாம் தோணாது, பெரியவா தான் எனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கணும், வேறு தெரியாது. இல்லை அதுக்கு சொல்லப்பா, சூரியனை பார்த்து போனேன்னா நிழல் பின்னாடியே வரும், அதை விட்டுட்டு நிழலை பிடிச்சேன்னா சூரியனை பார்க்க போகிற நோக்கமும் போயிடும், நிழலும் கிடைக்காது. அதே மாதிரி பணம் பதவி, நீங்கள் ஒரு நல்ல கொள்கையை பார்த்து போனேன்னா பணம் பதவி புகழ் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னாலும் வரும். அதை விட்டுட்டு இதை ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அந்த கொள்கையும் போயிடும், இதுவும் வராது. அந்த வேண்டாம் வேண்டான்னாலும் வருங்கிற எம்ஃபசிஸை விட்டுட்ட, அதான் திருப்பி சொல்ல நேரம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுடுறேன். ஸோ அப்புறம் ஆஃபீஸில் நீ எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்னு பல பேருக்கு சொல்லியிருக்கா. இந்த ராமாயணத்தை தான் அப்பா ரொம்ப ரசித்து சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு 10 தடவையாவது அந்த ராமாயணத்தை முழுசாக சொல்லியிருக்கார், எல்லா காண்டத்தையும் எண்ட் டு எண்டு. அதில் 2 இம்பார்ட்டண்ட். அவர் முதல்ல சிவாஸ்தானத்தை டிஎம்பி மகாதேவன் சங்கர விகாரில் ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். மகாதேவன் நீ சொல்லிடு அப்படின்றாராம். அப்போ பெரியவாள்கிட்ட போயிருக்கார். ஏதோ ஒரு விஷ்ணு புராணம் குச்சேல உபாக்கியானம் இது மாதிரினா 1 நாள் 2 நாள் இந்த கதையை சொல்லி முடிச்சுடலாம். ராமாயணம்னா பல வருஷங்கள் சொல்லணும், நல்லபடியாக ஆகணும் அப்படின்னாராம். நீ ராமாயணம் நன்னா சொல்லு. அதாவது கதை பண்ணுறவன், கதை சொல்கிறவன், கதை அடிக்கிறவன்னு 3 உண்டு. கதை பண்ணுறவன் அந்த டெக்ஸ்டையும் சொல்லுவா, உலக கடையும் சொல்லுவா. கதை அடிக்கிறவன் உலக கடை ஒண்டி தான் சொல்லுவான், டெக்ஸ்ட்டுக்கு வரமாட்டான். கதை சொல்கிறவன் டெக்ஸ்ட்டை ஒண்டி சொல்லுவான், நீ கதை சொல்லு, முடியும், நல்லா முடியும். அந்த முடிகிற அன்னைக்கு மகாதேவன் உன்னை உட்காத்தி வச்சு ஒரு கழுத்தில் ஒரு மாலையை சுற்றி உன்னை பற்றி ரொம்ப புகழாக பேசுவான். இப்போ கிருன்னு கொஞ்சம் தலை சுற்றும், அப்புறம் படிப்பு வராது, ஜாகிரதையாக இரு அப்படின்னா. அதை எனக்கு எப்போதும் சொல்லுவார், ஹம்பிளாரு ஹம்பிளாரு, இந்த மாடஸ்டி இஸ் யுவர் வர்ச்சியூ, அதை திருப்பி திருப்பி சொல்லியிருந்தார். அதே மாதிரி ராமர் தேண்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் குணம். இதை நீ எடுத்துட்டேன்னா ஐஐடி ரொம்ப பெரிய இடத்துக்கு எடுத்துன்னு போகலாம். ஐஐடியின் டைரக்டர் எனக்கு டைரக்டர் ஆகி அன்றைக்கி கார்த்தால் போய் ஆஃபீஸை ஏற்றுக்கிறதே ஜஸ்ட் கிளம்புற சமயத்துக்கு இது சொன்னார். ராமரோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குணம் வால்மீகி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஸ்மித பூர்வாபி பாஷீச்ச தர்ம சர்வாத்மனா சிதாகா. அதாவது ஸ்மித பூர்வாபி பாஷீச்ச, போனோன்னே யாராவது வந்தோன்னே
ஒரு புன்முறுவலோட உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீயே கேட்டுரும். வந்தோன்னே அவன் தான் கேட்டுன்னு வரட்டுமேனு உட்காராத, யாரும் வரமாட்டா. பதவி போனப்புறம் இன்னும் கிடையாது. இது நினைத்தேன்னா உனக்கு ஐஐடியில் நல்லா இருக்கும். அதே மாதிரி தர்மத்தை விடாத, எதையும் அவுட் ஆஃப் த வேயா நீ செய்ய வேண்டாம். ஆனால் வந்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஸ்மைலிங்காக கேட்டுருன்னார். இனி வரையில் ஓட்டின்னு இருக்கேன், ஓரளவு நல்ல பேரும் இருக்கு. கடைசியா, நிஜமாவே கடைசியா, பழத்தில் ஆசை வைக்காம நீ கர்மா பண்ணு, தானாக ஒரு வைராக்கியம் வரும். இந்த ஜீவன், ஈஸ்வரன், லோகம் எல்லாம் ஒரு நித்தியமான பிரம்மஸ்வரூபம் தான். அவித்தியனால் அது தனித்தனியாக தெரியுது. அதில் அப்பா போதும் சொல்லுவார், சர்வஜாத்ம முனி சஞ்சைவ சாரீரகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் எந்த ஒரு வார்த்தை எப்போதும் சொல்லுவார், ஜீவேஷானு சிருஜ்யமானம் ஜெகச்ச சுத்தம் பிரம்ம இது வேதாந்த வாக்கியம். அதனால தான் கடைசி அவரோட 4-5 வருஷத்தில் அவர் பண்ண சங்கல்பமே அகண்ட லோக க்ஷேமார்த்தம் தான் பண்ணியிருந்தார். எதுக்காகவும் பர்சனலாக எதுவுமே பண்ணல. அதனால் ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமவித துக்தம் கிமத பரமஸ்தி ஜன்ம சாபல்யம். பெரிவாளை பற்றி எப்போதும் லெக்சரில் முடிக்கிறதே ஆஸ்தே தேசிக சரணம். பேர்பட்ட ஒரு தேசிகரோட சரணம் நமக்கு இருக்குது. நிரவதி ராஸ்தே அளவில்லாத தொதீக்ஷணே கருணா, அவரோட கண் பார்வை, அவரோட கருண தீட்சை நமக்கு இருக்குது. ஆஸ்தே கிமவிதக்தம், சொல்லாத விஷயம் கிடையாது. தெய்வத்தின் குரல் 8 இருக்குது, ஜிஆர் மாமா எழுதியிருக்கு. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பெரிவா சொன்னது இருக்குது. இதை தாண்டி எனக்கு என்ன ஜென்ம சாபல்யம், கிமத பரமஸ்தி ஜென்ம சாபல்யம். பெரிவாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு லோகம் க்ஷேமமாக இருக்கணும். நம்ம நாடு ரொம்ப ஜிஆர் சொன்ன மாதிரி நம்ம நாடு பெரிய நாடாக வரணும், உன்னத பாரதமாக வரணும். இதுக்கு எல்லாரும் நம்ம பாடுபடணும். நமஸ்காரம். திரு காமகோடி அவர்களுக்கு நன்றி. விருதாளர்களின் ஏற்புரைக்கான நேரம். விருது பெற்றவர்கள் அனைவருமே நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதனால் சுருக்கமாக தங்களுடைய ஏற்புரையை வழங்குவார்கள். முதலில் முல்லைவாசல் பிரம்மஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். இன்றைக்கி பெரியவா பேசினது போல் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி அவள் விஷயங்களையும் அவள் என்ன சொன்னான். பெரியவா பேசினத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம இந்த ஒரு மறந்து வச்சா தெய்வத்துவங்கோல் நிறைய காரியங்களை சொல்கிறார். ஒரு வாக்கியம் வருங்க, அவள் ரொம்ப கருணையோடு இருக்காங்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். அவள் எவ்வளோ கருணை காட்டுறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். அப்போ பெரிய ஒரு சபையில் பெரியவா பேசின்னு இருக்கச்சே சொல்கிறா, இவள் ரொம்ப இதாக இருப்பா. ஆனால் அவள் சில சமயத்தில் நம்ம மீறி கருணை காட்டுற மாதிரி இருப்பாள். பெரியவா நம்ம உதாரணம் சொல்கிறார். நம்ம ஒரு பேர் என்ன மறந்து போச்சு. அவள் இருக்கடிச்சே ஒரு தடவை என்கிட்ட சொல்கிறார், அவன் ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு பையன் தினம் சாப்பிட்டுட்டு வரான். சாப்பிட்டு வரும்போது வடை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக நெய்வேத்தியம் பண்ணோன்னு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன். உள்ளே கொண்டு போய் வச்சோன்னே இவனுக்கு என்ன தோணித்து, திடீர்னு நம்ம ஒரு வடையை வாயில் போட்டா தேவையில்லையே அப்படின்னு இவனுக்கு தோணித்தான். பெரியவா இதை கையில் வாங்கினுட்டு அங்கே வச்சுன்னுட்டு வடையை எடுத்து வாயில் போட்டுட்டாரான். வடையை வாயில் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணணும், நந்தி நைவேத்தியங்கள்லாம் பண்ணணுமோ, அதுக்கப்புறம் தானே சாப்பிட்ணுன்னு அப்படி அது கவனிச்சிருக்கா. அது சொன்னாலாம், நந்தி நேரம் இங்கே சாப்பிடும்பொழுதோ இந்த நந்திக்கு நான் அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும், அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நைவேத்தியம் சாப்பிட்டதுனால இதனால் ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு அந்த விஷயத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார். ஆரோத்தம் வடையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். வடை பண்ணி சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். அப்பப்போ ஒரு பையன்
நிறைய உளுத்தம்பருப்பு எடுக்க மாட்டோம் ஒரு பையன். இந்த பையன் உளுத்தம்பருப்பை நிறைய எடுத்துன்னு போட்டான். எடுத்துன்னு போனால் பாடசாலை கொடுத்து நிறைய வடை வண்ணை சொல்ல சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இவன் போயிருக்கான். மறுநாள் விசாரிச்சப்பா ஏண்டா இந்த உளுந்த திருடின்னு போகணும், உளுந்து திருடக்கூடாது, உளுந்த திருடிட்டான்ட்டா பெரியப்பா அவனையும் வர சொல்லி அவன்கிட்ட 2 டீன் நெய் கொடுத்தான்னு பிறகு நெய் போட்டு வடை பண்ண சொல்லு, நாளைக்கு போட்டு சாப்பிட சொல்லணும்னு சொன்னான் பெரியவா. அதுபோல் அவள் சந்தோஷப்பட்டு அவளை சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அதனால் பெரியவா இன்னொன்று என்ன சொன்னால், இந்த வேலைக்கு நீ போகும்பொழுதோ திடீர்னு வேலையை விட்டுடணும்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. எங்கே வேலையை விட்டுடணுன்னா, பெரிய வேலை நிறைய சம்பளம் அப்போ 4 சம்பளம்னா 5000 ரூபா சம்பளம். அப்போ 200-300 தான் இருக்கும், 400 500 வரைக்கும். பெரியவா அந்த வேலையை விட்டுவிடுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லும் பொழுதும், நீ இப்போது வேதத்துக்கு விருத்தமாக நடக்கிற சில இடங்கள்லாம் அங்கே வேதத்தை சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் நீ இந்த வேலையை விட்டுவிடுறியா இப்போது அப்படின்னா, சரி வேலையை விட்டுவிடுறேன்னு இன்றைக்கே இந்த வேலையை விட்டுவிடுறேன், நாளையிலேருந்து நீங்கள் பார்த்துங்கன்னா முதல் நாள் வரைக்கும் சயின்ஸ் காலேஜில் இருந்துட்டு 5 மாதம் அங்கே போயிருக்கேன். இந்த இந்த ரூபாய் இதெல்லாம் நீ இதை பொருட்படுத்தாமல் இருன்னு சொன்ன என்கிட்ட. பொருட்படுத்தாமல் இருக்கேன்னு சொன்னதுலேருந்து நீ உடனே 1 மாதத்துல காலேஜிலேயே உனக்கு காலேஜ் வேலை போட்டு கொடுத்தோ மறுபடியும் கொடுத்தோ சொல்கிறேன்ட்டு காலேஜுக்கு இருக்க சொல்லிட்டு கடைசியில் இருக்க சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால், பெரியவா நீ இப்போ இன்றைக்கி பிஏ முடிச்சுட்ட, எம்ஏ முடிச்சுட்ட, எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுற, எல்லாம் பண்ணிட்டேன்னா பெரிய உத்தியோகம் என்ன பண்ணுறேன், பெரிய உத்தியோகம் டைரக்டர் அங்கெல்லாம் போடலாம், அதுக்கெல்லாம் போகலாம். ஆனால் நீ இங்கேயே இருக்கணும், இங்கேயே காலேஜிலேயே இருந்தேன்னா ரொம்ப க்ஷேமமாக இருப்பேன்னு பெரியவா சொன்னான். பெரியவாக்கு வாயால் சந்திரசேகரிட்ட கூப்பிட்டு, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், அவன் ஒருவேளை சம்பளத்தை எங்கேயா போயிட்டான்னா நிறைய சம்பளத்துக்கு நான் மறுபடியும் வேலைக்கு திண்டானோ, இவனுக்கு ஆளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணுமேன்னா, அக்கா சொன்னவரா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவன் இங்கேயே இருப்பான், பெரியவா இருந்து எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு சொன்னார். அதுபோல் பெரியவா கடைசி வரைக்கும் இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கிறத சொல்லி பெரியவாளுக்கு நிறைய நமஸ்காரம் சொல்லி ஜேஆர் மாமாவுக்கு விசேஷமான நன்றியை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. திரு பாம்பே சாணக்கியா அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜஸ்ட் a couple of minutes. அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காம நடக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நான் அதை இப்போ சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, நான் மகாபெரிவா சீரீஸ் பண்ணியிருந்தேன் பார்ட் 1. அப்போ எனக்கு ஒரு ஹால் ஒன்று தேவைப்பட்டது ஷூட்டிங்க்கு. அப்போ தேடின்னு இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், சார் நங்கநல்லூரில் ஒரு ஹால் இருக்குது அப்படின்னார். எந்த ஹால் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய அசிஸ்டண்ட்டோடு அங்கே போய் பார்த்தா மகாபெரிவா சரணாலயம் வாசலில் நின்றுருந்தேன் அந்த ஹால். அப்போ எனக்கு அந்த சரணாலயம் ஹால்ங்கிறதும் தெரியாது. ஜிஆர் மாமாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததும் கிடையாது, எதுவுமே தெரியாது அவரை பற்றி. அன்றைக்கின்னு பார்த்து அவர் அங்கே இருந்தார். அவரை அப்படித்தான் எதிர்பார்க்காம ஒரு சந்திப்பு அவரோட எனக்கு நடந்தது. அண்ட் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே ஷூட் பண்ணேன். அண்ட் என்னமோ தெரியல, எனக்கு அவர் மேலே ஒரு அது அபிமானம், வாட் எவர் இட் இஸ், அது ஏற்பட்டு போச்சு. அண்ட் இன்றைக்கி இதுவும் எதிர்பாராத ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இதுக்கு உனக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அதாவது முல்லைவாசல் மாமா மாதிரி பெரியவாள்லாம் இருக்கிற இடத்துல நானும் சமமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. அண்ட் அதுக்காக நான் ஜிஆர் மாமாக்கும் மற்ற எல்லாருக்கும், அதே சமயம் இவர் காமகோடி சாரியும் நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறவன் நான்.
அது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. பட் அவரையும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாணக்கியா அவர்களுக்கு நன்றி. முனைவர் டி.எஸ். பிரேமா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த விருது வழங்கும் விழாவை ஒரு விமர்சனையான விழாவாக எங்களுக்கு நிகழ்த்தி தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமை நீதியரசர் உயர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய பாதார விந்தங்களை பணிந்து மகிழ்கிறேன். என்றைக்கும் அறிவு பெட்டகமாக அறிவுலகத்தின் உச்சத்தில் என்னுடைய மதிப்பில் நான் எப்பொழுதும் எண்ணி எண்ணி வியந்து பார்க்கின்ற அளவிற்கு அவர் உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்தாலும் படிப்பாலும் உயர்ந்த மனிதர் ஐஐடி டைரக்டர் திரு காமகோட்டி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விருதாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். எனக்கும் ஜி.ஆர். மாமாவுக்குமான ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அவர் வேறு பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கார். மணிகண்டன் சொன்ன மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இதில் சத்தியமான வார்த்தை. அதை இன்னைக்கு பரிபூர்ணமாக கண்டுபிடிச்சேன். இன்றைக்கு they are launching this award for the first time, இந்த ஜேர்னி இன்ஃபினிட் அவார்ட் என்பது. ஆனால் முதல் முறையிலேயே வாங்க வேண்டும் என்பது எங்கள் தலையில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலையெழுத்தை எழுதியவர் நம்முடைய காஞ்சி மகாமுனிவர். ஒருவருக்கு திருவருள் இருந்தால் மட்டும் போதாது, குருவருளும் வேண்டும் என்பதற்கு எங்கள் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நான் ஜி.ஆர். மாமா அவர்களுக்கு பாதார விந்தங்களை பணிந்து மகிழ்கிறேன். அவரோடு எனக்கு கிடைத்த ஒரு நட்பு. திடீர்னு அவர் சொன்னார் இல்லையா, நம்ம காமகோட்டி சாரும் சொன்னார், நம்முடைய நீதியரசரும் சொன்னார், வாழ்க்கையில் எது எப்போ நிகழும் தெரியாது, ஆனால் நிகழ வேண்டியது நிகழும். அதில் எனக்கு நிகழ்ந்த ஒரு மனிதத்தில் புனிதத்தை நான் அவரில் பார்த்தேன். எங்கள் மன்னி தான் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு அவளுடைய குழந்தை தவறி போனப்ப நங்கநல்லூரில் ஜி.ஆர். மாமான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உனக்கு கான்டாக்ட் கிடைச்சா சொல்லுடி, என்னை கூட்டின்னு போனா. பிகாஸ் ஷீ வாண்டட் டு டாக் டு ஹிம் அண்ட் கெட் சொலேஸ் ஃப்ரம் ஹிம். எனக்கு அவளால் ஒரு வளர்த்த பிள்ளையை பறி கொடுக்கறதுன்றது மறக்க முடியாத துக்கம். அதுக்காக நான் மாமாவை பார்க்க என் பொண்ணோட வந்தேன். அப்போ இந்த சரணாலயம் எழுப்பப்படலை. மாமாவுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவரை யாருன்னு தெரியாது. முன்னே இருந்த அந்த கீழே பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடக்கும். மாடியில் ஒரு வீட்டில் மாமா இருந்தார். இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார். அவர் அங்கே தான் இருக்கார். ஆனால் அவரால் உயர்த்தப்பட்டவர்கள் எங்கெங்கோ உலகத்தை சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் குட்டுப்பட்டாலும் மோதிரக்கையால் குட்டுப்படணும் அப்படின்ற வார்த்தையை அவர் மூலமாக கற்றேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னபோது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவருக்கு என்னை பற்றி என்னன்னு தெரியாது, என்ன துக்கம் இருக்குது. அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், கஷ்டமே வாழ்க்கையாக வாழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் 2 பெண்ணை வளர்த்தேன்றது மணிக்கெலாம் தெரியும், திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கு தெரியும். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, பிரேமா, துக்கமும் நிரந்தரம் இல்லை, இன்பமும் நிரந்தரம் இல்லை, துன்பமும் நிரந்தரம் இல்லை. மகாபெரிவாளை சரணாகதின்னு எடுத்துக்கோ, உன் வாழ்க்கையை நீ நடத்தின்னு போ, இது வரைக்கும் போயிட்ட, இட் வில் கோ ஈவன் ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தொடங்கிற அந்த ஒரு அன்பு, அவர் மேல் வைத்த மரியாதை, பாசம். 2023 பிப்ரவரி 22 சரணாலயம் உருவாகிறது. பிப்ரவரி 23 என்னோட பர்த்டே. முதல் நாள் மாமா கூப்பிடுறார், இந்த சரணாலயத்தை பற்றின வர்ணனை நீ தான் சொல்லணும்னு. சவிதா அவர்களும் நானும் சௌமியா அவர்களும், அவள் 2 பேர் இணைபிரியாத தோழி மாதிரி, ஆல்வேஸ் தே ஹவ் பீன் அவர் ஒரு ரோல் மாடல் மாதிரி. மாமா அவர்கள் ரோல் மாடல்னாக்கா அதை அந்த லெகசியை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆட்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருக்கு அறிமுகமாகி அன்னைக்கு அந்த சரணாலயத்தில் ஒரு பெரிய விமர்சையாக அதை சொல்லும் வாய்ப்பு, அதாவது லைப்ரரி ஒன்று தொடங்கினார். அதை திறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். ஒரு 5 டாபிக் நானும் மணிகண்டன்லாம்
கோவிட் பீரியடில் எதுக்காக நம்ம போனோம்? கணேஷ் தான். ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு டாக்டர் கணேஷ், த கர்நாடிக் வோக்கலிஸ்ட். He only brought me closer to GR Mama because he only asked me to talk on the topic. இந்த மாதிரி கோவிட் டயத்தில் நிறைய பேசணும்னு சொல்கிறா, நீ பேசுகிறியா பிரேமா, பட் இட் வில் பி ஒன்லி இன் தி ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பம் ஒரு கோவில் மாமா எங்களுக்கு கொடுத்த முதல் தலைப்பு. அதே தலைப்பில் நாங்கள் ஒரு 10-15 பேர் பேசினோம். நேர்மையின் வாழ்க்கைன்னு ஒன்று சொன்னார். நமக்கு வாழ்க்கை இருக்குது, அந்த மாதிரி நேர்மைக்கு வாழ்க்கை வேணும், அன்பு, மகளிரோட தொண்டு, இதை எல்லாத்தையும் சொல்லி பேச சொல்லி எங்களுக்கு மேன்மேலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக நெருப்பை கொழுந்து விட்டு எரிய செய்து இன்றைக்கு இந்த அளவில் வித்யா விதூஷி என்ற ஒரு அவார்ட் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், பாரதி சொல்லுவானே, இன்னருங்கனி சோலைகள் வைத்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், 1000-10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அந்த படிப்பு தொழிலை சொல்லிக் கொடுத்து கொண்டு சரஸ்வதி என்று சொன்னார். இவர் நாவில் சரஸ்வதி நடனமாடுகிறது என்று சவிதா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சந்திரமோகன், எனக்கு அவர் மேலே கொஞ்சம் பொறாமை தான். ஏன்னா எப்போவுமே நிகழ்ச்சி தொகுப்பெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், எங்கள் வேலையை இன்றைக்கி அவர் தட்டி பறிச்சிட்டார். ஆனால் மாமா என்ன சொன்னார், நீ அவார்டு வாங்குகிற இடத்துல உட்காந்துருக்க, அதனால் அந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 38 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் கல்வி பணி, 2 ஆண்டுகள் முதல்வராக பணி, இவை அனைத்துமே பணி பணி என்று சொன்னால் பணித்தது அவன், கர்த்தா அவன், நாம் வெறும் கருவிதான். இதை உணர்ந்த மாத்திரத்தில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி நிலைக்கும், வாழ்க்கை தொடரும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று கண்ணதாசன் சொன்னதைப் போல மனிதருள் புனிதராக மாபெரும் ஒரு நடமாடும் தெய்வமாக நமக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய GR மாமா அவர்கள், அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதனைகளில் நாங்களும் ராமருக்கு ஒரு அந்த பாலம் கட்டுவதற்கு உதவி செய்த ஒரு சின்ன அணிலை போல உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்று சொல்லி, இதை விட நிறைய பேச முடியும், ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருப்பதால் மீதி 3 பேர் பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த இனிய விருதை வழங்கிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும், குறிப்பாக இந்த பேர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க தெரியல, சங்கீதவாணி, வித்யா விதூஷி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம். நிச்சயமாக GR மாமாக்குள்ள அந்த மூளைக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல. அவருடைய ஒரு விரல் செய்த புரட்சிக்கு அவருடைய மூளை மூலாதாரமாக இருக்கிறது. அந்த மூலாதாரம் எங்கள் அனைவருக்கும் என்றைக்கும் தேவை என்று சொல்லி நாங்கள் அவருக்கு எத்தனையோ விதங்களில் கடமைப்பட்டிருக்கிறோம். சரணாலயத்தில் சரண் புக நாங்களும் ஒரு வேடந்தாங்கலை போல அங்கே பறவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் விருதுக்கும் வழங்கிய வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பிரேமா அவர்களே. திருமதி ஞானேஸ்வரி ஸ்கந்த பிரசாத் அவர்கள் 1 நிமிடம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு பேசுகிறதுக்கெல்லாம் தெரியாது. நான் சிவஸ்ரீ சார்பாக இன்றைக்கி இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரியவா கொடுத்துருக்கா. இந்த மாதிரி ஒரு மேடையில், இப்படி ஒரு சதஸில், இவ்வளோ பெரியவாளுக்கு நடுவில் என்னை உட்காந்துட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். பட் ஒரு பர்சனல் எக்ஸிஜென்சினால் சிவஸ்ரீயால் இன்றைக்கி வர முடியல. ரொம்ப சாரி மாமா. அண்ட் தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு குழந்தைக்கு நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயே அவார்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. ஐஸ்வர்யா அவர்கள், இந்திரா சௌந்தரன் அவர்கள் சார்பாக. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது நான் அப்பாக்காக நான் வந்திருக்கிற முதல் மேடை. ஸோ எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் பற்றி அப்பா ரொம்ப நிறையா பேசியிருக்கா. இந்த ஆர்கனைசேஷன் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் அன்பு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. ஸோ இன்றைக்கி அவர் சார்பாக இந்த மேடையில் இவ்வளோ பெரிய மக்களுக்கு நடுவில் நான் வாங்கிக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் டுடே. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. सर्वस्यास्ते सर्वस्य हिते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते
यज्ञासहवे नमसो वसत्या मित्रं धर्मं मित्रदैर्नोऽस्तु अनुराधादिविषावर्तयन्तः सदञ्जीवे भजरदर्शवीराः नमो नमो भवतिजागमानाङ्गीदृशामेद्यग्रे भागं देवेभ्यो विदधात्यायं प्रचन्द्रमाः तिरति दीर्घमायुः सुमङ्गलेरिजं वधूरिमागं समेत पश्यता सौभाग्यमस्मे तत्त्वायादास्तं विपरेदन इमान्तमिन्द्रमिद्धस्समुद्राकं सुभगाङ्करो शाश्यां पुत्रानादेः पदमेकादशङ्कृते शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते श्रीर्वक्षसमायुष्यमारोग्यमाविधाक्षोभमानमजीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घायुः அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திரு காமகோட்டி அவர்களின் அந்த காணொலியை இப்பொழுது காண்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூர். Namaste, Vande Mataram. Let us start by offering our humble pranams to the tribe forces that safeguarded our country and successfully executed Operation Sindoor. Operation Sindoor teaches us many lessons, especially for the youth who are going to lead Viksit Bharat at 2047. Friends, Operation Sindoor can be characterized by 5 attributes. Attribute number 1 is automation, without which we could not have achieved what we have with such accuracy and speed. This involves principles of mechanical engineering and robotics. The second attribute is precision, with which we have hit every target. This is possible because of our indigenous NAVIC system, which guided our missiles towards the target, and a lot of onboard computing and very successfully planned ammunitions. The entire precision is possible because of multiple disciplines, including aerospace engineering, chemical engineering, satellite communication, electronics, embedded system, AI, image processing. All these fields contribute to the precision that we have achieved. The third attribute is speed, and the fourth attribute is risk mitigation. This involves a lot of planning, and this opens up major studies in management and including areas like operations research. The last one is strategic. The strategic edge that we had completely came out of innovations, completely came out of entrepreneurship. The drones that were developed by startups had played a very important role in this effort. So friends, this is the time where young children complete their +2 and their parents and them decide on what engineering discipline they must take. My suggestion to all such parents and students is that let the student decide whichever discipline is interesting to them, and every discipline, as demonstrated by Operation Sindoor, gives the child an opportunity to serve the country in future. As mandated by the National Education Policy 2020, holistic education and innovation and entrepreneurship are extremely important for our country, and this is demonstrated effectively by Operation Sindoor. Friends, this is time to rejoice, not to relax. Let us all work together. Let us all develop multiple technologies that will be of great importance to our nation and her national security. Jai Hind.
மீண்டும் இந்த அரங்கம் பலத்த கலவரின் மூலமாக விருதாளர்களை பாராட்டுகின்றது, வாழ்த்துகின்றது.